ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபணஹேதவே ஸ்ரீகுரவே நம. மேசம் ராசிக்கான ஐப்பசி மாத கோச்சார ராசி கட்டம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இதில் லக்கினம் துலா லக்கினம். லக்கினம் நின்ற நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், செவ்வாயோட சாரம். சூரியன் நின்றிருக்கிறது துலா லக்கினம். லக்னம் நின்ற நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், செவ்வாயோட சாரம். அங்கேயே புதன் நிற்கிறது. புதன் நின்ற நட்சத்திரம் சுவாதி, வாங்கியிருக்கிற சாரம் ராகு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் விருச்சிகத்திலே, அது நின்ற நட்சத்திரம் அனுச நட்சத்திரம், வாங்கியிருக்கக்கூடிய சாரம் சனி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி. சனி நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சதயம் நட்சத்திரம், ராகு சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு நின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி, சனி சாரம். உங்கள் ராசியிலேயே சந்திரன் நின்ற நட்சத்திரம் அஸ்வினி, கேது சாரம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு நின்ற நட்சத்திரம் மிருகசீரிசம், வாங்கியிருக்கக்கூடிய சாரம் செவ்வாய் சாரம். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாகி நிற்கிறது. இந்த நீச்ச செவ்வாய் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம், குருவோட சாரம் வாங்கி நிற்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது நின்ற நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், சூரியன் சாரம் வாங்கி நிற்கிறது. இது இந்த மாதத்திற்கான கிரக ராசி கட்டம். மேசம் ராசிக்கான ஐப்பசி மாத கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது 2, 7, 11 மற்றும் 12ஆம் பாவங்கள் வலுவாக இயங்குது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு, அதே நேரத்தில் 2 கூடைய 7 கூடைய சுக்கிரன் 8லே மறைவு பெறுகிறார். ஆனால் குருவின் பார்வை இருக்கிறது. இப்போது உங்கள் ராசிநாதனுடைய சாரம் குரு நின்ற நட்சத்திரம் மிருகசீரிசம், செவ்வாய் சாரம். உங்கள் ராசிநாதனுடைய சாரம் சுகஸ்தானமான 4ஆம் இடத்துல நிற்கிறது. அப்போது இந்த குடும்பஸ்தானம் வலுவாக இயங்குது. அப்போது வலுவாக இயங்கக்கூடிய அந்த குடும்பஸ்தானம் 2ஆம் பாவகம் அப்படின்னு பார்க்கும்போது தனம், வாக்கு, கல்வி, குடும்பம், அதாவது குடும்ப நிலை, இதை பற்றி நம்ம ஆய்வு செய்யக்கூடிய பாவகம் 2. அப்போது இந்த குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு நின்ற இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பார்வை கோடி நன்மை. ஆனால் குரு 2ஆம் பாவத்தில் நிற்குது. அதனால் உங்களுக்கு அந்த 2ஆம் பாவம் குடும்பஸ்தானத்திலே பிரச்சனைகள் இருக்கும். தன வரவு பாதிக்கும். இந்த தன வரவு 2 கூடைய சுக்கிரனும் 7ல் பணக்காரகன், தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு 2ஆம் இடத்துல நிற்கிறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 2ல் நிற்பது ஒரு நல்ல வியாழ நோக்கம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. அதுபடி பார்த்தாலுமே உங்களுக்கு திருமணம் தடை தாமதம் இருந்தால் திருமணம் ஏற்படும். அந்த திருமணத்திற்கான ஒரு யோக காலம்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் 2ல் குரு நின்றதுனால் திருமணமாகி குடும்பம் நடத்தக்கூடியவர்களுக்கு குடும்பத்திலே பிரச்சனை ஏற்படும். 7 கூடையவனும் 8ல் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த கலத்திரஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல நிற்கிறாரு. ஆனால் அந்த சுக்கிரன் வாங்கியிருக்கிற சாரம் நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அனுசம் நட்சத்திரத்தில் சனி சாரம் வாங்கி நிற்கிறது. அப்போது உங்களுக்கு குடும்பத்திலே மனைவியோட பிரச்சனை. இந்த 7ஆம் பாவத்துக்குடைய அமைப்பு அப்படின்னு பார்க்குறத நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ இந்த குடும்பஸ்தானம் 2ஆம் பாவம் பார்க்குறோம் இல்லையா, இந்த தன வரவு கண்டிப்பாக குறையும். கல்வி, அடிப்படை கல்வியை பற்றி பார்க்கக்கூடிய அமைப்பு. அடிப்படை கல்வி அதில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட் வராது, மார்க் வராது. மேலும் பார்த்திங்கன்னா வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த வாக்குங்கிறது எப்படின்னா நீங்கள் அடிக்கடி கோவப்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். மேலும் யாருக்கிட்டையாவது நீங்கள் தேவையில்லாமல் பேச்சு, உங்களுடைய வார்த்தைகளினால் பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது ஒருத்தர் ஒன்று சொல்கிறாருன்னா அதுக்கு எதிர்வாதம் பண்ணுவது, விதண்டாவாதமாக பேசுவது, இது மாதிரியான அமைப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லை,
உங்களுடைய வாக்கிலே ஒரு நல்ல சுத்தமான பேச்சு இருக்காது, தடித்த பேச்சுகளால் பிரச்சனைகள் வரும். இப்போ 7ஆம் பாவகம் அப்படின்னு எடுத்தால் களத்திரஸ்தானம்னு பார்த்தோம். இந்த களத்திரஸ்தானம்ங்கிறதுனால களத்திரத்துடன், அதாவது கணவனுக்கு பெண்களுக்கு கணவனுடன் பிரச்சனை, ஆண்களுக்கு மனைவியோட பிரச்சனை. அது மட்டும் இல்லை, தொழில் செய்கிறாங்க, வியாபாரம் செய்கிறாங்க, கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் செய்கிறார்கள் இல்லையா, அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் பிரிவினைகள் ஏற்படும். இந்த ஜவுளி தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த ஜவுளி தொழிலிலே இந்த மாதத்திலே சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கப்பெறும். எப்படின்னா 7ஆம் பாவங்கிறது ஜவுளி வியாபாரமும் சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த மனைவி கணவன் உறவு அதில் பிரச்சனை இருக்கும். ஜவுளி வியாபாரம் 7 கூடைய சுக்கிரனை குரு பார்ப்பதினால் இந்த தொழில் வியாபாரம் நல்ல சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு அந்த பார்ட்னருடன் பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். அடுத்தபடியாக கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு 10ஆம் பாவம். இந்த 10 கூடைய சனி 11ல் நின்று ராகுவின் சாரமாகிறாரு. ராகு நின்ற இடம் 12, அதாவது விரயஸ்தானம். ராகு வாங்கியிருக்கிறது சனியோட சாரம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனியோட சாரத்தை வாங்குறாரு. அப்போது இந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது தொழிலிலே கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் கூட நீங்கள் 11ஆம் பாவகம்ங்கிறதுனால தனவரவு அது உங்களுக்கு அமைப்பு நல்ல அமைப்பை தரும், நல்ல தனவரவு கிடைக்கப்பெறும், லாபம் கிடைக்கப்பெறும். ஆனால் வரக்கூடிய லாபம் அனைத்துமே விரயமாகிவிடும். இந்த விரயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மருத்துவ செலவு அல்லது எதிர்பாராத திடீர் ஒரு செலவுகள் எதிர்பாராத மாதிரி நம்ம கைவிட்டு போகும். ஆனால் எங்கே கொடுத்தா எதில் கொடுத்தோங்கிறது மறந்துடுவோம். அந்த அளவுக்கு ஒரு விரய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இந்த 11ஆம் பாவகம் மூத்த சகோதர ஸ்தானம் மற்றும் நண்பர்கள்னு சொல்லுவாங்க. இந்த நண்பர்களுடனான பிரச்சனைகள் ஏற்படும். நண்பர்களுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிவினை ஏற்படுத்தும். போட்டி விளையாட்டு பந்தயங்களிலே நீங்கள் கலந்துக்கிறதாக இருந்தாலும் அதுலேயுமே எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு வெற்றி கிடைக்கப்பெறாது. வெளிநாட்டு வேலைக்கு செல்லணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அந்த எதிர்பார்ப்பில் காத்திருக்கிறவங்களுக்கு, அதாவது வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய தகவல்கள் செய்திகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கு சரியான ஒரு தகவல் வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. எல்லாமே தடை தாமதப்படும். இந்த 11ஆம் பாவகம் 10 இரண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் பாவகத்தில் இருக்கிறது பாதிப்பை தரக்கூடியது. அதே நேரத்தில் 11ஆம் பாவமும் பாதிப்பை தரும். இந்த வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த வெளிநாட்டு வேலைக்கான தகவல்கள் தடை தாமதம் ஏற்படுத்தும். இதுவரை நான் மேலே சொன்ன பலன்கள் அனைத்துமே கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே ஐப்பசி மாத கிரக நிலைகளின் ஆய்விலே சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே இன்றைய திசை புத்தி என்ன நடக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான பரிகாரங்களை செய்வது நல்ல பலனை தரும். இந்த பதிவு மட்டுமல்ல, இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.